வணக்கம். பராசக்தி இது ரெண்டு விதத்துல மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. 50 கிலோ பராசக்தி பட்டை கிளப்பிச்சு. இப்ப வந்துக்கிற பராசக்தி குறைவில்லாம அதிர்வலை கிளப்பியிருக்கு. ரெண்டு விஷயத்துக்கு நன்றி சொல்லாங்க. ஒன்று, 40ல இருந்து 65 வரைக்கும் இனம் மொழிக்காக போராடி உயிர் நீத்த தியாக இளம் தலைமுறைய இந்த தலைமுறைக்கு அடைச்சிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு ராயல் ஸ்வைப் பண்ணணும். ஏன்னா மறந்துவிட்ட ஒரு தியாக தழும்புகள், அதை நினைவூட்டியதுக்கு நன்றி. ரெண்டாவது, ஒரு பொய் பிரச்சாரம் ரொம்ப நாளா பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்தி எதிர்த்த மாதிரியும் திராவிட இயக்கங்கள் இந்தி எதிர்த்தாலும் இந்தி படிக்காத போயிட்டோம், அதனால நமக்கு பரந்த இழப்பு அப்படின்னு சொல்லி தருவாங்க இல்லையா. இந்திய எதிர்க்கல, இந்தி திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறோன்னு தலையிலட்சி மாதிரி சொல்லிக்கிறாங்க. பல பேருடைய பொய் பிரச்சாரத்துக்கு இந்த படம் பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பார்ப்போம். ரெண்டு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் புகழ்பெற்றது. ஒன்று, ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டம், கொந்தளிச்சிச்சு நாடே, பலனில்ன்றது வேற விஷயம், உக்ரமான போராட்டம். ரெண்டாவது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38ல் ஆரம்பிச்சதுங்க, முடியல, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதுதான் இல்ல பெரிய விஷயம். எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 3 கட்டமா பிரிக்கலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை. ஒன்று பிரிட்டிஷ்காரன் காலத்திலே ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் இரட்டை ஆட்சி முறை அமைக்கும் போதே இது பிரச்சனை தொடங்கிருச்சு. காங்கிரஸுக்கு இந்தி மேல ஒரு பற்று, இந்தி தான் இந்திய மொழின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி தான் இந்தி பிரச்சார சபா தலைவர். அதனால இந்த ஒரு திட்டத்தை கொண்டு இந்திய வலுக்கட்டாயமா திணிச்சவர் தமிழ்நாட்டில் ராஜாஜி. எவ்வளவு சொல்லியும் கேட்கல, வலுக்கட்டாயமா திணிச்சிட்டு பயங்கரமா உக்கரமா அது ஆதரிச்சு போலீஸ் அடக்குமுறை ஏவுனர். பெரியாருக்கு 1.5 வருஷம் பெல்லாரில் ஜெயில்னா பாத்துக்காங்க. 38ல இவரு அண்ணாதுரைக்கு முதல் 4 மாச கடுங்காவல் தண்டனை. பிரிட்டிஷ் காலத்து ஜெயில் தண்டனை எல்லாம் நீங்க கடுமையாச்சிடாதீங்க. மிக மிக மோசமான சித்திரவதை கூட அந்த காலத்துல உக்கரமா போராடினாங்க. தாளமுத்து நடராசன் எல்லாம் சிறைச்சாலை இறந்தது, கொழுந்து விட்ட தியாக தழும்புகள். அதெல்லாம் இப்ப எழும்பூர்ல ஒரு கட்டிடத்துக்கு அந்த பேர் வச்சுதான் ஞாபகம் இருக்கு. அது கடைசியில உலக போர்ல இந்தியா வலுக்கட்டாயமா பங்கெடுக்க சொன்னதுனால காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியிலிருந்து வெளியே போயிடுச்சு. நாங்க எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாதான் உங்களை ஆதரிப்போம்னு சொன்னதுனால, ஒத்து வராதனால ஆட்சி விட்டு போயிட்டார் ராஜாஜி. காங்கிரஸ் ஆட்சி வெளியே போயிடுச்சு. அப்ப இருந்த கவர்னர் சென்னையில இருந்தவர் தமிழர்களுடைய உரிமையை உணர்வையும் புரிஞ்சுக்கிட்டு, கவர்னர் தாங்க வெள்ளக்காரன் தாங்க நமக்கு இந்திய எதிர்ப்பை முதல்ல அந்த கட்டாய இந்தியை தள்ளுபடி பண்ணாங்க. சரி, அதுதான் விட்டாங்க. பார்த்தா 46ல திருப்பி ஓமந்தூரார் வரும்போது ஆரம்பிச்சிட்டாங்க சுதந்திர போராட்டம். 47, 48ல ஓமந்தூரார் ஆட்சியில் இருக்கும்போது கடுமையை அமல்படுத்தினாங்க. பயங்கர போராட்டம். ஆனா எப்பவுமே ஒரு போராட்டம் ஒரு 6 மாசம் தள்ளி நீர்த்து போயிடுவாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி ஆளுங்க நெருப்புக்கு அண்ணனே இருந்தது. 38ல எப்படி போராடினாங்களோ அதை விட அதே வேகத்தோட 48லயும் போராடினாங்க. மிகப்பெரிய வரலாறு. ஓமந்தூரார் சில பிரச்சனைக்கு மனக்குமரலுக்காக ஆட்சி விட்டு வெளியே போகும்போது, அடுத்த வர ஆட்சி வரும்போது அவன் இந்த கட்டாய இந்தி திணிப்பு தள்ளி வச்சுட்டாங்க. இது 2வது கட்ட போராட்டம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஆல் இண்டியா லெவல்ல ஏன் இந்திய பேசாத மாநிலங்கள் இவ்வளவு கடுமையா இருக்குது, அதனால ஒரு அறிக்கை கொடுன்னு சொல்லி முன்ஷின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்தி பேசாத மாநிலங்கள் தயாராகிற வரைக்கும், அதாவது 15 வருஷம் இந்த கட்டாய இந்தி செய்யாதீங்க, கட்டாய இந்தி திணிப்பு வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அறிக்கை கொடுத்ததுனால 48ல ஒத்தி வச்சுட்டாங்க. சுதந்திர காலகட்டத்துல கரெக்டா காத்து நின்றுப்பாங்க போல இருக்கு. 65ல லால் பகதூர் சாஸ்திரி இங்க பக்தச்சலம் காங்கிரஸ் முதலமைச்சர் கடுமையான இந்தி திணிப்பு, ஆட்சி மொழி இந்தி தான் அலுவல் மொழின்ட்டாங்க. இது இப்ப ஒரு பெரிய பிரச்சனைனா, ஆச்சரியம் என்னன்னா, முதல்ல இந்திய விரும்பி திணிச்ச ராஜாஜி நம்முடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தயவு செய்து இந்திய திணிக்காதீங்க, அவங்களுடைய நோக்கம் புரிஞ்சு போச்சு. அவங்க மாநில மொழிகளும் ஆங்கிலத்தையும் முற்றாக நீக்கிட்டு முழுக்க இந்தியா தான் இந்தியா, இந்தி தான் இந்தியான்னு திணிக்க பாக்குறாங்க கண்டுபிடிச்சிட்டு மிகப்பெரிய உரைகளும் கட்டுரையும் எழுதுகிறாரு. ராஜாஜி ஒரு நேர்மையாளர். அவர் நம்பும் போது செஞ்சாரு, உணர்ந்த உடனே அது உண்மையை ஒத்துக்கிட்டு தப்ப ஒத்துக்கிட்டு இந்தி திணிக்காதுன்னு அவரே எழுதினார். அப்போ ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, திணிச்சவரே எதிர்க்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கட்டுரையில வந்தது. இருந்தாலும் நான் ராஜாஜில ஒத்துக்குது, அவரோட நேர்மையை ஒத்துக்கணும். 65ல எந்த கட்சி இந்த போராட்டத்தை தூண்டல. மாணவர்கள் தன்னெழுச்சியா போராடினாங்க. எல் கணேசன் ஒரு பொருத்தம் பாருங்க, இந்த படம் வரதுக்கு ஒரு 10 நாள் மட்டும் இறந்தாரு திருச்சியில. எல்ஜின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அவர் தான் இந்த போராட்டத்தினுடைய தளபதி. எல்ஜின்றத எல் கணேசன்றத லெப்டினன்ட் ஜெனரல் மாத்திட்டாங்க. கண்டவுடன் சுட்டுத்தலை உத்தரவு இந்த எல் கணேசன். அவர் தலைமறைவா தான் போராட்டம் நடந்தாரு. பின்னாடி திமுக உள்ள நுழைஞ்சு அண்ணா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி போராட்டம் பெரிய அளவுக்கு போச்சு. அந்த எத்தனை பேர் உயிர் விட்டது. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ராஜேந்திரன் ஒரு சிலை இருக்கும் பாத்தீங்கன்னா, துப்பாக்கி கொண்டு செத்தது. இந்த பொள்ளாச்சி சம்பளம் படத்திலே காட்டிட்டாங்க. இன்னும் பல உயிர்கள் போச்சு. இந்திக்காக மொழிக்காக உயிர் கூட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது.
கனல் விட்டு கொழுந்துட்டு எரிஞ்சது இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதனால வேற வழி இல்லாம நேரு வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்தி பேசாத மாநிலம் விரும்புற வரைக்கும் நாங்க இந்தி திணிக்க மாட்டோம்னு அந்த உறுதிமொழி ஃபாலோ பண்ண சொல்லி போராட்டங்கள் பலமா நடக்கும்போது வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு தடுத்து அந்த விஷயத்தை விட்டுருச்சு. ஆனாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இவ்வளவு லாங் டைம்ல நடந்த போராட்டம் எதுவுமே கிடையாது. முடிஞ்சிருச்சானா கிடையாது, இப்பயும் நடந்தாங்குது. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து மும்மொழி திட்டம்னு சொல்லி அந்த பிஎம்சி கேர் திட்டத்தை வந்து கொண்டு வந்தது மும்மொழி திட்டத்தை தான். இன்னமும் அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. இந்தி திணிப்பு எதிர்த்த போராட்டத்தை இப்ப காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமா மாத்த நினைக்கிறாங்க அரசியல் அரங்குல. அதெல்லாம் கிடையாது. இந்தி திணிப்பு இப்பயும் செய்யறாங்க. பிஎம்சின்றது அதுதான். மக்கள் வந்து தாய்மொழின்றதை விட்டு கொடுக்க கூடாது. இப்ப இன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மிகப்பெரிய வலிமை என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது ஒரே காரணம்னா அந்த போராட்டம் தான். இல்லைன்னா எல்லா மாநில மொழிகளும் ஆங்கிலமும் எல்லாம் போயிருக்கும். இப்ப கூட கல்வி இந்தியில காலேஜ்ல இந்தியில சொல்லித்தர சொல்றாங்க. அது தடுத்து நிறுத்த இந்திய போராட்டத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அது சாதிச்சது மாணவர் சமுதாயம். இங்க மட்டும் இல்லைங்க, வங்காளதேசம் ஒரு நாடு உருவானதுக்கு காரணமே மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஆட்சி கவர்மெண்ட் வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்லப்படுகின்ற வங்காளதேசத்துல உருது திணிச்சாங்க. அங்க இருந்து வங்க மொழி அந்த உருது திணிச்சதுக்கு எதிர்த்தாதான் போராட்டம் நடந்து ஒரு தனி நாடே உருவாச்சு. பிப்ரவரி 22 மொழி போர் நாள்னு சொல்லி, அதாவது மொழிக்கு வந்து மொழி உணர்வு நாள்னு உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க. அது கிழக்கு பாகிஸ்தான் விலக்கு வங்காளதேசத்தை வச்சுதான் சொல்றாங்க இல்லையா. நம்ம போராட்டத்துல முக்கியமானது ஒண்ணு இங்க மட்டும் இல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துல வந்து லத்தீன் தான் ஆட்சி மொழியா இருந்தது. நீங்க பைபிள் படிக்கணுமா, பிரார்த்தனை பண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஜபம் பண்ணா கூட லாட்டின்ல தான் பண்ண முடியும். அதை முதல்ல ஒருத்தர் என்னுடைய தாய்மொழியான ஆங்கிலத்துல பண்ணுவான்னு கேட்டதுக்கு சாட்டையால் அடிச்சு சாவடிச்சாங்க. அவருடைய போட்டோ இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருக்கு. லத்தீன் மொழியை வந்து கிறிஸ்தவ மதம் வெளியே வர முடியல. செக் நாட்டுல ஒருத்தர் வந்து நான் செக் மொழியில தான் ஜபம் பண்ணதுக்கு அவரை எரிய வச்சாங்க. கடைசியில இன்னைக்கு ஆங்கிலத்துல வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல கிறிஸ்தவ மதம் வந்துருச்சுன்னு வேற விஷயம். இந்த மொழி திணிப்பு, மொழி ஆதிக்கம் எல்லா நாட்டிலும் இருக்குது. ஆனா அதனால எந்த பயனும் கிடையாது. இந்த ஆதிக்க மனப்பான்மை தான் போடணும் இல்லையா. தேவைப்பட்ட யாரெல்லாம் கத்துக்கலாம். இப்ப இந்தி பிரச்சார சபையில எங்கன்னா போராட்டம் நடத்துறாங்களா? இந்தி எக்ஸாமுக்கு நேரம் கொடி பிடிக்கிறாங்களா? இங்க எல்லாம் நிறைய ஸ்கூல் நடத்துறாங்க. யாரும் எதிர்க்க மாட்டாங்க. கட்டாய இந்தி திணிப்பை நீ படிச்சே ஆகணும். நீ அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே சகலம் இந்தி வந்துடும். ஆட்சி மொழியானா அதுதான். அலுவல் மொழியா கவர்மெண்ட்ல கையெழுத்து எல்லாம் ரெக்கார்டு உங்களுக்கு ஆவணங்கள் அதுல வந்துட்டா அதுக்கப்புறம் உங்க மொழி 2வது போயிட்டு தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நமக்கு இந்த உரிமைகள் வாங்கி கொடுத்த அந்த தலைமுறை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீட் எதிராக குரல் கூட வர மாட்டுது. மாணவ சமூக நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தலைமுறை இப்படி. அன்னைக்கு 40 to 65 தலைமுறையே நீங்க உண்மையிலே கரம் குவித்து அவங்க நினைவுகளை போட்டுறணுங்க. உலகத்திலே அது இந்தியாவிலே போராட்டம் நடத்தி ஜெயிச்ச ஒரு இனம் தமிழினம். இன்னும் போராட்டம் முடிஞ்சிடல. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பராசக்தி படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கு உணர்வுகள் வரும். அதுக்காக இந்த படத்தை பாருங்க. பராசக்தி பரவட்டும் பேர் வச்சிருக்கு.